ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் பேபி பொட்டேட்டோவை வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி தோல் உரித்து ஸ்லைஸ் பண்ணி ஒரு பேனில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கை கட் பண்ண உருளைக்கிழங்கை அலசிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 1/4 வேக்காடு ஆனாலே போதும். பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. இதை நான் வந்து மூடி வச்சு தான் வந்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போது நம்ம வடிகட்டி எடுத்த உருளைக்கிழங்கில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாமே வந்து ஈவனாக வந்து மசாலாலாம் உருளைக்கிழங்குல பரவும். இப்போது அதே பேனை வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் நம்ம கலந்து வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி தனித்தனியாக பரப்பி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து லைட்டாக பாயில் பண்ணதுனால இது சீக்கிரமாகவே வந்து நமக்கு ரோஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும். இல்லை சாஃப்டாகவே போதும்னா நடுவில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 1/2 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதை நல்லா வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணுன்றதுக்காக நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு வறுவலை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு செய்யணும் முடிஞ்ச வரைக்கும். இல்லைனா வந்து மசாலாலாம் கரிஞ்சிரும். இப்போ இது எல்லாமே நம்ம திருப்பி விட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண விடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.